ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பியாண்ட் ஈவில்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரிஸோட 8வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். இன்ட்ரோ இல்லாம ஸ்ட்ரைட்டா ஸ்டோரிக்குள்ள எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியும். வீடியோ டியூரேஷன் லைன்ல அதுக்கான செக்மெண்ட் இருக்கு, வேணும்ன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மூவி சேனல்லையும் சரி, இந்த சேனல்லையும் சரி, எல்லா வீடியோட கமெண்ட்ஸ்லயும் ஸ்கேர்க்ரோன்னு இந்த வார்த்தை தாங்க எதிரொலிச்சிட்டு இருக்கு. எனக்கு புரியுது, ஒரு விஷயத்த முக்காவாசி பார்த்துட்டு மீதி கால்வாசி பார்க்காம இருந்தா எவ்வளவு காண்டாகும்னு. எனக்கு கூட வருத்தம் தாங்க, ஒரு மேட்டர் உங்கள்ட்ட முழுசா கன்வே பண்ண முடியலையேன்னு. சரி, கொஞ்சம் பிரச்சனைலாம் ஆஞ்சு ஓஞ்சு கிளியர் ஆனதுக்கு அப்புறம் முழு வீடியோவையும் நான் போட்டலாம் நினைச்சிட்டு இருந்தேன். பட் நீங்க இவ்வளவு தீவிரமா கேட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தானே ஆகணும், அதுதானே என் வேலையும் கூட. சோ என்ன ரிஸ்க் வந்தாலும் பாத்துக்கலாங்க. அடுத்த வாரம் இந்த சேனல்ல இல்ல, நம்ம மூவி சேனல்ல 12 எபிசோடும் சேர்ந்த முழு வீடியோ வந்துடும். ஓகேவா? ரைட், இப்போ வந்த வேலையை பார்ப்போம். இந்த சீரிஸோட போன எபிசோட் கதைச்சிருக்கோம். கில்லர் யாருன்னு நமக்கு காட்டிட்டானுங்க இல்லைங்களா? பல வருஷமா அம்மாஞ்சி மாதிரி நடிச்சு ஊரையே ஏமாத்திட்டு இருந்த கோனன்றவன் தான் கில்லர். 7 பெண்களோட விரலையும் வெட்டி கொடூரமா கொலை பண்ணிருக்கான். இதுல ஹைலைட் என்னன்னா, இவன் தான் கில்லர்னு சீனியருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே தெரியுங்க. ஆனா மேட்டரை வெளியே சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காம இருந்தா அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்றதுக்காக கில்லர் அவன் வீட்டுல வெட்டி வச்சிருந்தா அவன் பொண்ணோட விரல்களை சீனியர் தானே யாருக்கும் தெரியாம வெளியே எடுத்துட்டு வந்து வச்சாரு. ஏன்னா கில்லர் இந்த கொலையை மறைச்சிட்டானா அப்புறம் அவன் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்றது யாருக்குமே தெரியாம போயிடும். சோ பல வருஷத்துக்கு முன்னால நடந்த மாதிரியே கொலை இப்பவும் நடந்திருக்குன்னு பிரச்சனையை பெருசாக்கி அதை பத்தியே பேச வச்சாதான் ஒரு கட்டத்துல கில்லரை பிடிக்க முடியும்னு எல்லாத்தையும் கரெக்டா பண்ணாருங்க. லாஸ்டா கில்லர் அவன் வீட்டு தோட்டத்துல அவன் கொன்னு புதைச்சு வச்சிருந்தா அவன் பொண்ணோட பாடியை எடுக்கிறப்போ சீனியரும் ஜூனியரும் போய் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே எபிசோட் முடிஞ்சது இல்ல. இதுக்கப்புறம் கில்லர் அரெஸ்ட் ஆகியே இருந்தாலும் அவங்க கிட்ட கிடைச்சிருக்கிறது அவன் பொண்ணோட பாடி மட்டும்தான். நடந்துட்டு இருக்கிறது சீரியல் கொலை. அதுல இவன் தான் கொலைகாரன்னு ப்ரூவ் பண்ணணும்னா அவன் கொன்ன எல்லா பெண்களோட பாடியும் கிடைக்கணும். அதை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு வாங்குறதுக்குள்ள கில்லர் எப்படி எல்லாம் பாடா படுத்த போறான். இருந்தும் நம்ம ஆளுங்க என்னெல்லாம் தந்திரம் பண்ணி அவனை லாக் பண்ணாங்க. இதெல்லாம் தாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். கில்லர் மாட்டியே இருந்தாலும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏக போகமா உள்ள இருக்கு. சொல்ல போனா சீரிஸோட கதையே மாறப்போதுங்க. அதெல்லாம் என்னன்றத வீடியோக்குள்ள போய் பாத்துருவோமா? வாங்க. 8வது எபிசோட ஓபன் பண்ணா ஒட்டுமொத்த ஊர் மக்களும் எக்கச்சக்கமான போலீஸும் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸும் கில்லர் வீட்டு முன்னால குவிஞ்சிருக்காங்க. ஆனா அது எதை பத்தியுமே கில்லர் துளி கூட கவலைப்படலங்க. அவங்களுக்கு முன்னால கில்லர் அரெஸ்ட் பண்ணி கார்ல கொண்டு வந்து ஏத்துறப்போ பாத்துமா பொறுமையா ஏத்த மாட்டேன் வலிக்குது இல்ல அப்படின்னு லேடி காப் கிட்ட வெள்ளாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். அப்படியே அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்களா? இன்னொரு பக்கம் கில்லர் அவன் வீட்டு தோட்டத்துல இருந்து பொண்ணோட பாடியை நோண்டி எடுத்தான்ல. சீனியர் பொண்ணோட பாடியை ஃபீலிங்ஸா அழுதுகிட்டே உட்காந்து பாத்துட்டு இருக்காருங்க. அப்படியே இங்க சீனை கட் பண்ணி போன எபிசோட் லாஸ்ட்ல நைட் டைம்ல சீனியர் வீட்டுக்கு வந்த ஜூனியர் ஓனர் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த கேமராவோட ஃபுட்டேஜ் சீஃப் கிட்ட சொல்லி நீங்க தானே டெலீட் பண்ண சொன்னீங்க, அதுவும் கரெக்டா கில்லர் பொண்ணு எப்ப காணா போனாலும் அன்னைக்கு நைட்டு அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க தானே அர்த்தம். ஒழுங்கா நீங்களா அரெஸ்ட் ஆயிடுங்க, இல்லனா ஃபுட்டேஜ் டெலீட் பண்ண குற்றத்துக்காக நான் சீஃப் அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு கேட்டு அரெஸ்ட் பண்ண போனா. இந்த டைம் கில்லர் சொன்ன லொகேஷனுக்கு அம்மாவை தேடி போன ரெஸ்டாரண்ட் பொண்ணு சீனியர் கால் பண்ணி மேட்டர் சொன்னதும் ஐயோ எங்க கில்லர் போய் அந்த பொண்ணை போட்டு தள்ளிட போறான்னு விறுவிறுப்பா சீனியர் கிளம்புறப்போ ஜூனியர் மடக்குனா. அதுக்கப்புறம் அங்க என்ன ஆச்சு நம்ம காட்டல. உட்ரா நான் கிளம்பணும்னு சீனியர் சொன்னா ஜூனியர் விடவே இல்லைங்க. ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்து சீனியர் கை இவன் கை ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் அடிச்சிடறான். அட இவன் கூட மல்லா போச்சுப்பான்னு சீனியர் அங்க இருந்தே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி போன்ல ரெஸ்டாரண்ட் பொண்ணு எந்த லொகேஷன் சொன்னாலும் அங்க போடா அவளுக்கு பிரச்சனைடா அப்படின்னு அவனை அனுப்பி விட. சார் என்ன சார் சொல்றீங்க, ரெஸ்டாரண்ட் பொண்ணுக்கு பிரச்சனையா? யார் அவளை என்ன சார் பண்ண போறா? இதெல்லாம் நீங்க முன்னால சொல்லிருக்கணும் அப்படின்னு பரபரப்பா ஜூனியர் ஹேண்ட் கஃப் எல்லாம் அவுத்து விட்டு நம்ம பார்த்தோம்ல. ரெஸ்டாரண்ட் பொண்ணு கிட்ட இன்ஸ்பெக்டர் போன கையோட அங்க நிறைய போலீஸ் போர்ஸே வந்துச்சு. ஜூனியர் தாங்க அந்த போலீஸ் போர்ஸ் அங்க போக வச்சிருக்கான். இவனுமே லொகேஷன் போக கிளம்புறான். ஆனா சீனியர் விடல. இல்ல ஜி, நம்ம அங்க போவேனா, நம்ம வேற ஒரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. போதும், கில்லர் கொடுத்த டைம் எல்லாம் போதும். நம்ம நேரம் அங்க போறோம், அவனை அரெஸ்ட் பண்றோம். இனிமேல் அவனால ஒரு கொலை கூட விழக்கூடாது. இத சீனியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் கில்லரோட வீட்டுக்கு சீனியர் ஜூனியர் 2 பேரும் போயிருக்காங்க. பிளாஷ்பேக் ஆயிட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் அடுத்து ஜூனியர் கிரைம் சீனை விட்டு வெளியே வந்ததும் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஜூனியரை சூழ்ந்து சார் என்ன சார் ஆச்சு? யாரோட பொண்ணு காணாமோ அவனையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறீங்க, அப்ப அவன் தான் கொலைகாரனா? நீங்க வேற 2-3 எபிசோடுக்கு முன்னால சீரியல் கொலை நடக்குது, இது வரைக்கும் 7 கொலை நடந்திருக்குன்னு நீங்க, அந்த 7 கொலையும் இவன் தான் பண்ணானா? அந்த பாடி எல்லாம் உள்ள இருக்கா? அப்படி இப்படின்னு கேள்வியா கேட்டு தள்ளுறாங்க. இங்க பாருங்க, உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா இப்போதைக்கு என்னால எதையும் சொல்ல முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போக போக எல்லாம் தெரியும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள 20 வருஷத்துக்கு முன்னால கில்லரால கொல்லப்பட்ட கடைக்கார பொண்ணுன்னு ஒருத்தி இருக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே? அந்த பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவளால பாதிக்கப்பட்ட பொண்ணோட அப்பா இப்ப வரைக்கும் பொண்ணு உயிரோட இருக்கான்னு நினைச்சு மென்டல் மாதிரி அவளை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்காரு. அவரை பாத்துக்க முடியாம பொண்ணோட அக்கான்னு ஒண்ணு இருந்துச்சுல்ல, அது வந்து ஜூனியரை புடிச்சு ஐயா பகவானி என்ன ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, அன்னைக்கு கூட நீங்களும் சீனியரும் சேர்ந்து என் அப்பாவை கூட்டின்னு வந்தீங்களே, இந்த சுகர் வந்த சூனிய பொம்மை தான் என் தங்கச்சியையும் கொலை பண்ணானா ஐயா? என் தங்கச்சியோட 10 விரல வேற வெட்டியிருக்கான் ஐயா, அது கிடைக்கவே இல்லை, அதுவும் உள்ளதான் இருக்கா அப்படின்னு அவளும் கேள்வியா கேக்குறா. ரிப்போர்ட்டர்ட்ட சொன்ன அதே பதில் தான் அந்த பொண்ணுகிட்டையும். வேற என்ன பண்ண முடியும்? 19 எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம்ட்டா, இன்னும் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்
பண்ணணும்ன்ற எவிடன்ஸ் கிடைக்கல. நாளை பின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சோ ஜூனியர் அமுக்கி வாசிச்சிட்டு இருக்கான். இப்படி நைட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் மறுநாள் காலையில டிசி டிவில நியூஸா பாத்துட்டு இருக்கப்போ ப்ராசிக்யூட்டர் அங்க வரான். சாரே, தங்களுக்கு தெரியாத ஒன்னும் இல்ல, எல்லாத்தையும் பாத்திருப்பீங்க. லாஸ்டா காணா போன காலேஜ் ஸ்டூடெண்ட்ட அந்த பொண்ணோட அப்பா தான் கொண்டான்னு அவன் வீடு பூந்து உங்க பையனும் சீனியரும் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இவங்க எதை வச்சு இதை கண்டுபிடிச்சு எப்போ எப்படி போய் அவன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த விஷயம் ரகசியமா இருக்கு. உங்க பையன் வேற நடக்கிறது சீரியல் கொலைன்னு பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்ததும் நீங்க சும்மா இல்லாம அவன் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் இப்ப அவனே கில்லரை கண்டுபிடிச்சிருக்கான்னதும் இந்த மேட்டர் எப்படி டீல் பண்றதுன்னு தெரியல, உங்கள்ட்ட கேட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் சொல்ல, இதுல கேட்கறதுக்கு என்னடா இருக்கு? என் பையன் சொன்ன மாதிரி கில்லரை புடிச்சிட்டான்ல, மாசான விஷயம் தானே, இதையே மூடி மறைச்சிக்கிட்டு பிரஸ் ஆளுங்கள்ட்டலாம் கில்லரை பிடிச்சது காரணம் என் பையன் தானே வெளிப்படையா போட சொல்ல பாத்துக்கலான்னு டிசி சொன்னாலும் உங்க பையனை பத்தி போடுறதுல பிரச்சனை இல்லைங்க. ஆனா உங்க பையன் மட்டும் தனியாத பண்ணலையே, கூட சீனியரும் இருந்திருக்காரு. உங்க பையனை பத்தி போட்டா அவரை பத்தியும் போடணும். அதுவும் அவர் சாதாரண ஆளா? 20 வருஷத்துக்கு முன்னால அவர் தங்கச்சி கேஸ், கடைக்கார பொண்ணு கேஸ், ரெண்டுத்துலயும் அவர் சஸ்பெக்டா இருந்தவரே இப்ப உண்மையான கொலைகாரனை புடிச்சிட்டாருன்ற மேட்டர் செய்தியா வந்தா உங்க பையனை விட பேர் அவருக்கு தான் அதிகமா கிடைக்கும். அதுவும் ஒருத்தலா இருக்குன்னு ப்ராசிக்யூட்டர் பாயிண்ட்டுக்கு வரான். அதான் நீயே சொல்லிட்டியே, இவங்க 2 பேரும் எப்போ எப்படி எதை வச்சு அவனை புடிச்சாங்கன்னு தெரியல, ரகசியமா இருக்குன்னு. ரகசியமாவே இருக்கட்டும். பிரஸ் ஆளுங்களுக்கா பஞ்சம்? அந்த டைம்ல தான் 1-2 பிரஸ் இருக்கும், அவனுங்களை ஏமாத்த முடியாது. இப்பதான் மைக் எடுத்தவங்களாம் நாட்டாமன்றானே, அவனுங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான சோர்ஸ். கொடுக்க போற இன்ஃபர்மேஷன்ல சீனியர் எல்லாம் தட்டி விட்டு என் பையனை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொடு. கில்லர் மாட்டி இது சீரியல் கொலைன்ற பேச்சு வந்ததும் ஊர்ல இருக்க ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் இந்த கேஸை என்கிட்ட கொடுன்றானுங்க. ஆனா வைலண்ட் கிரைம் டிபார்ட்மெண்ட்டே அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டோம். அங்கேயே கில்லர்ட்ட கன்ஃபஸ் வாங்கி அப்படியே கேஸை முடிச்சு விட்டுருங்க. பல நாளா நீ ஒரு வாய்ப்புக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தால, இந்த கேஸ்ல நீ தான் ப்ராசிக்யூட்டர், சொன்னதெல்லாம் செய்ப்போ அப்படின்னு டிசி ப்ராசிக்யூட்டரை கிளம்பிடான்னா அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு மிக முக்கியமான மேட்டரை அவுத்து விடுறான். ஒன்னும் இல்லைங்க, இந்த 6வது விக்டிம்னு ஒரு பாடி கிடைச்சது இல்ல, அதை இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணாம இருந்தாங்க. இப்ப அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ சைனால இருந்து இங்க வந்து இல்லீகலா தங்கியிருக்க ஒரு இமிகிரண்ட். ஏற்கனவே அவங்க பையன் வேலை செஞ்சான்ல ஜெனரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க இந்த பொண்ணை கூப்பிட்டு வான் பண்ணி எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு செத்துட்டான்னா அதே ஜெனரல் அஃபேர்ஸ்ல வேலை செஞ்ச உங்க பொண்ணுக்கும் இந்த 6வது விக்டிமுக்கும் மேபி கனெக்ஷன் இருக்கலாம். அத ப்ராசிக்யூட்டர் சொல்றதுக்குள்ள டிசி முறைகிறாப்புல, இல்லங்க அதனால ஒண்ணும் இல்ல, இருந்திருக்கலாம். ஆனா அது இல்லன்னு ப்ரூவ் பண்ண நம்ம என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்றோம், நான் உத்தரவு வாங்கிக்கிறேன்னு கிளம்பின ப்ராசிக்யூட்டர் யோசிச்சுக்கிட்டே வராங்க. ஆளு பார்க்க காய்ச்சல் வந்த காரப்பணியார மாதிரி இருந்தாலும் பலே கில்லாடியா இருக்கான். சீனியரும் ஜூனியரும் எதை வச்சு எப்படி எப்போ கில்லர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வெளியே முழுசா தெரியக்கூடாதான். இவன் பையன் பேரு மட்டும் மீடியால வரணுமா, கூட இருந்த சீனியர் பேர் வரக்கூடாதான். இப்படி ஒரு நியூஸ் மீடியால வெளியே வந்தா பையபுள்ள ஜூனியர் ஸ்பெஷல் ப்ரமோஷன் வாங்கிடுவான். பையன் பண்ண நல்லதை வச்சே இந்த ஆளு டிசியா இருக்கவன் கமிஷனர் ஆயிடுவான். நான் அழகா ஸ்கெட்சா போடுறாயா, சரி இதை பத்தி ஜூனியர்ட்ட பேசி பாப்போம் அப்படின்னு ப்ராசிக்யூட்டர் ஜூனியர் கால் பண்ணா அவன் போன் எடுக்கல. அதுக்குள்ள ஒரு ஆபீசர் ப்ராசிக்யூட்டர் கால் பண்ணி பட்டா ட்விஸ்ட கொடுக்குறாங்க. ட்விஸ்ட் ப்ராசிக்யூட்டருக்கு மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த ஊருக்கும் தான். இப்ப பாடியா எடுத்தாங்கல்ல கில்லரோட பொண்ணு, அட்டாப்சி பண்ணி காஸ் ஆஃப் டெத் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பாடியோட கழுத்துலலாம் துணியை போட்டு இருக்கிற மாதிரி மார்க் ஒன்று இருக்கும். இதே மாதிரிதான் எலும்பு கூட கிடைச்சால 6வது விக்டிம், அவ கழுத்துலயும் மார்க் இருந்திருக்கும். அதுல காஸ் ஆஃப் டெத் கழுத்து நெரிச்சு கொன்னதுதான். அப்படிதான் கில்லர் பொண்ணையும் அவன் கழுத்து நெரிச்சு கொன்றுப்பான்னு நினைச்சா இல்லங்க, கழுத்து நெரிச்சதுனால சாவு நடக்கல, பொண்ணோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் செயலிழந்து அதனாலதான் இறந்திருக்கா. ஆட பாவமே. அப்படின்னா வெட்டப்பட்ட பொண்ணோட விரல்லாம் எடுத்துட்டு போய் சீனியர் கில்லரோட கடவாசல்ல வச்சாரு. ஒரு ஆள் உயிரோட இருக்கும் போதே அவங்க விரல வெட்டினா அதுல இருந்து ரத்த கசிவு எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் அந்த விரல் இருந்துச்சு. அதை வச்சுதான் பொண்ணு இன்னும் சாகல, உயிரோட இருக்கான்னு அவளை தேடிட்டே இருந்தாங்க. பொண்ணு உயிரோட இருக்கும் போது விரல வெட்டினது மட்டும் இல்லாம அவ உயிரோட இருக்கும் போதே கில்லர் தோட்டத்துல குழி தோண்டி அந்த பொண்ணை புதைச்சிருக்கான். ஒரு பக்கம் விரல் போன வலி, இன்னொரு பக்கம் மூச்சு விட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் செயலிழந்து அதுக்கப்புறம் தான் அவ இறந்திருக்கா. இதை கேட்ட லேடி காப்புக்கே இவ்வளவு ஷாக்குனா சீனியருக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா அந்த பொண்ணோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போறப்போ சீனியர் அந்த பொண்ணோட பாடியை புதைச்ச இடத்துக்கு மேலதான் இருந்தாரு. கில்லர் குழியில புதைச்சு வச்சிருந்த சாப்பாடெல்லாம் நோண்டி எடுத்து அங்க ஜூனியர் 6வது விக்டிம்காக கொடுத்த போனை கில்லர் மறைச்சு வச்சிருந்தான். தலைவன் அதை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல பொண்ணு எங்க புதைக்கப்பட்டிருக்காளோ அந்த இடத்த நோண்டாம எதையோ யோசிச்சு டைவர்ட் ஆயிட்டாருங்க. கொஞ்சம் சுதாரிச்சு அந்த இடத்த மட்டும் நோண்டி இருந்தாரு. உயிருக்கு போராடிட்டு இருந்த பொண்ணை கண்டிப்பா காப்பாத்திருக்கலாம். ஐயோ போச்சேன்னு சீனியருக்கு அடிக்கடி கால்லாம் இழுத்துக்கும்ல, அந்த மாதிரி ஆயிடுது. ஆள் சொங்கி போய் வீட்டுல உட்கார்றாரு. இன்னொரு பக்கம் ஸ்டேஷன்ல புடிச்சு வச்சிருக்காங்களே கில்லர், போலீஸ்ட மாட்டினதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலாங்க. அவன் பட்னியா போட்டு செத்து போயிட்டானா போலீஸ்க்கு தானே பிரச்சனை. சோ சாப்பிடுறான் நூடுல்ஸ கொடுத்தா அதை மட்டும் எடுத்து மொக்குன்னு மொக்கிட்டு ஆஹா நான் சாப்பாடு பேஷ் பேஷ் ரொம்ப நன்னா இருக்குன்னு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறான். தக்காளி தயிர் வடை இவனை எதுக்காக பிடிச்சி கூட்டின்னு வந்தாங்க அதை பத்தி கன்ஃபஸ் பண்றான்னா சோத்தள்ளி துணுட்டு அது நல்லா இருக்குன்றான். லேடி காப்லாம் அதை பார்த்துட்டு மண்ண உள்ளச்சல் ஆவரா. இதுல சாப்பிட்டு இருக்கப்போ சாப்பாடு அவனுக்கு தொண்டையில வேற சிக்கிது. சனியை செத்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட வேண்டியது தானே. பாவம் பார்த்து
முதல் உதவியெல்லாம் கொடுத்து அவனை காப்பாத்துறாங்க. நல்ல வேலைமா லேடி காப் நீ வந்த, கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன்னு நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு இன்னமும் அந்த பாவப்பட்ட மூஞ்ச வச்சுக்கிட்டு சிம்பத்திய போடுறத நிறுத்த மாட்டான். இதே நேரம் ப்ராசிக்யூட்டர் ஜூனியருக்கு பல வாட்டி கால் பண்ணியும் ஜூனியர் கால் எடுக்கல. அதனால அவன் மெசேஜ்ல வந்துட்டான், எப்பா நீ பெரிய ராஜா பகவத் தான்ப்பா, ஒரு முக்கியமான விஷயமா கால் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னடானா போன் எடுக்காம இவ்வளவு சீனா போடுற அப்படின்னு கில்லர் பொண்ணோட காஸ் ஆஃப் டெத் என்னன்றத மெசேஜா அனுப்புனவன் கூடவே ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கான். டேய் நான் பேசுறது ரொம்ப ரிஸ்கான விஷயம்டா, சோ நீ இதை கேட்டு முடிச்சதும் வாய்ஸ் மெயில டெலிட் பண்ணிடு. அடையாளம் தெரியாம எலும்பு கூட நீ ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சல, அந்த பொண்ணு யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. அவ பேரு 6வது விக்டிம். உங்க ஜெனரல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் கூட மாட்டி நீங்க வான் பண்ணி அனுப்பிருக்கீங்களே, அவ டிஎன்ஏ இருக்க பர்னர் போன் வேற போலீஸ் கிடைச்சிருக்கு. நீ அந்த போனை கொடுக்கல, எதுவா இருந்தாலும் முன்னாலே சொல்லிடுறா, அப்பதான் அதுக்கேத்த மாதிரி என்னால ஆல்டர் பண்ண முடியும். நீ எந்த தப்பும் பண்ணலனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது சம்பந்தமா எப்போ யாரும் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் தெரியாதுன்னு அதை மட்டும் சொல்லு, மிச்சத்தை நானும் உங்க அப்பாவும் பாத்துக்கிறோம். இத ப்ராசிக்யூட்டர் வாய்ஸ் மெயிலா சொல்லிருக்க. ஜூனியர் அதை கேட்டுக்கிட்டே வந்து நிக்கிற இடம் 6வது விக்டிமோட பாடி எங்க இருக்கோ அங்க நான் பாடியை பாக்கணும்ன்றான். என்ன சார் வெளியாளா நீங்க, போலீஸ் தானே, உங்களுக்கு புரோட்டோகால் தெரியாதா? விக்டிமோட ஃபேமிலி ஆளுங்க வந்து கேட்டாதான் பாடியை காட்ட முடியும், கொடுக்க முடியும். நீங்க வந்து கேட்டா நான் எப்படி பாடியை கொடுக்கறது? இன்னமும் 6வது விக்டிமை தேடி ஃபேமிலி ஆளுங்கன்னு யாரும் வரல. அவ ஃபேமிலி முதல்ல எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிங்க சார், அப்புறம் வரலான்னு மார்ச்சரியால் சொல்ற கேப்ல நல்லா அடகாத்து வச்ச ஆமோடு மாதிரியே ஒருத்தர் இருப்பாப்ல இல்ல சீஃப்னு, அவரு கில்லர் பொண்ணோட பாடியை வாங்கறதுக்கு இங்க வராரு. கில்லரே மனசு வந்து என் பொண்ணை நான் விட்டுறேன், நீங்க அவ பாடி என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்கன்ட்டான். சாவும் போது தான் அநியாயமா செத்துட்டா. அட்லீஸ்ட் அவளுக்கு இறுதி அஞ்சலியாவது நியாயமா நடக்கணும்ல, அவ ஆத்மா சாந்தி அடையணும்ல. சோ பாடியை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து சீனியர், ரெஸ்டாரண்ட் பொண்ணு, சீஃப், லேடி காப், கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர் மொத்த பேரும் பாடியை தகனம் பண்றாங்க. கான்ஸ்டபிள்லாம் ருத்ர தாண்டவம் ஆடுறான், என் செல்ல குட்டியா அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடான்னு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அன்னைக்கு நான் கில்லர் வீட்டுக்கு போகும்போதே அவசியம் அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு பழியா அவன் மேல போட்டுக்க. டேய் நானும் பாக்குறேன், சுத்தி இருக்க எல்லாரும் அந்த பொண்ணு சாவு காரணம் நீங்க தான்றீங்க, நம்ம என்னடா பண்ணோம், அதுல நடக்கணும்னு இருந்துச்சு நடந்துச்சு உட்ரா இப்படின்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு சமாதானம் சொல்லிட்டு இருக்காளா. கான்ஸ்டபிள் கத்தல அவன் பாடி தாங்கல, பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். அவன் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. இதுக்கு நடுவுல லேடி காப்புக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்திருக்கும். பேசி முடிச்சுட்டு வந்தவ, ஏன்பா இந்த கில்லருக்கு என்ன பிரச்சனையோ தெரியலப்பா, நாங்க எவ்வளவோ அவங்கிட்ட பேசி பார்த்துட்டோம், எங்கள்கிட்ட எல்லாம் பேச மாட்டானா, சீனியர் ஜூனியர் உங்க 2 பேர்கிட்ட தான் பேசுவானா, சரி ஸ்டேஷன் வந்து அவங்கிட்ட உண்மையை வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு கில்லர் கூப்பிட்டதா லேடி காப் இவங்க 2 பேரையும் கூப்பிடுறா. அங்க போன சீனியர் கொஞ்சம் நஞ்ச ஆட்டிடியூடா காட்டுறாரு. சீனியருக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் சீஃபுக்கும் நடுவுல பங்காளி சண்டை என்னமோ இருக்கும் போல. கில்லரே சீனியர் கிட்ட பேச ரெடியாகி 2 வார்த்தையை விடுறான். அட இருறா, நீ எது பேசணும்னாலும் அதை நான் அந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்ட் பண்ணணும். கம்ப்யூட்டர் வச்சிருக்கானுங்க பாரு பைத்தியக்கார பசங்க, நல்லா ஒர்க் ஆகுதா கம்ப்யூட்டர்? ஒரு கம்ப்யூட்டரை கூட புதுசா வாங்க தெரியல. இந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் எல்லாம் இன்னாதான் ஆளோ, அவனெல்லாம் விளக்கு தெரியோட சேர்த்து கட்டி எரிய வச்சிடணும் அப்படி இப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட் சீஃப் அப்சர்வேஷன் ரூம்ல உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காரு. அது தெரிஞ்சுதான் சீனியரும் பேசுறாரு. சூப்பர், இவனை இப்படியே விட்டா கம்ப்யூட்டரை தட்டி உடச்சிருவான் போல, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணோன்னு ஜூனியர் எழுந்து போய் ஒன்னும் இல்ல சிம்பிளா கம்ப்யூட்டரோட ஒயரை கொஞ்சம் டைட்டா சொருனதும் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆயிடுச்சு. சீனியர் பேச மாட்டாருன்னு கில்லர் ஜூனியர்ட்டையும் பேச ட்ரை பண்றான். அப்படியெல்லாம் அவன் அவ்வளவு ஈஸியா பேச மாட்டான்ப்பா, அவன் இங்க வெறும் வாட்ச்மேன் மட்டும்தான். நீயும் நானும் பேசுறத கண்காணிக்கிற அப்சர்வரா தான் வந்திருக்கான். அவன் வாயை திறந்து கேள்வி கேட்டாலோ இல்ல பேசினாலோ அது இல்லீகல் கணக்காயிடும். அதனால என்கிட்ட மட்டும் தான் பேசணும். இரு ரிப்போர்ட் ஃபார்ம கம்ப்யூட்டர்ல இருந்து எடுக்கணும்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சீனியர் வேணும்னே கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்காப்போ சிங்காரி சிலுக்கு என்கிட்டயே சவுண்ட் விட்டு பேசுறா. அப்புறம் நான் அவளை என்ன பண்றது இப்படின்னு யார் கேக்குறாங்களோ இல்லையோ கில்லர் அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறான். சிங்காரி சிலுக்குன்ற வார்த்தையை அவன் அவனோட பொண்ணுக்காக தான் சொல்றான். அதை கேட்டதும் சீனியரோட நாடி நரம்பெல்லாம் ரட்சகன் படத்துல வர மாதிரி பொட்டிக்குது. அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. கில்லர் பொண்ணு கடைசி நாள் நைட்டு வீட்டுக்கு வந்தாளா, பாத்ரூமுக்கு போய் சில பல வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ கில்லர் அவகிட்ட போயிட்டு, நாமா நேத்து நைட்டும் வெளியே பசங்களோட சேர்ந்து சரகடிச்சியா, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, இனிமேல் அப்பெல்லாம் வெளியே போவாதம்மா, வீட்லயே இருமான்னு சொல்லியிருக்கான். நீ யாரு, நீ சொன்னா நான் கேட்கணுமா? அப்படிலாம் கேட்க முடியாதுன்னு அந்த பொண்ணு கத்திருக்கா. அந்த பிளாஷ்பேக்க அதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்த பிளாஷ்பேக் போனா கில்லர் காணா போன அவன் மனைவியை தேடி வேன்ல உட்காந்துருக்கான். அப்ப இவங்கிட்ட வந்த யாரோ ஒரு பொண்ணு கில்லரோட மனைவியும் பிராஸ்டியூட் தான். இப்ப கில்லர் கிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணும் பிராஸ்டியூட் தான். அந்த பொண்ணு யாருன்னு சரியா மூஞ்ச காட்டலனாலும் நம்ம தான் ஆரம்பத்துல இருந்து கதையை பாக்குறமே, நமக்கு ஓரளவுக்கு புரியும்ல. நம்ம புரிதலை வச்சு பார்த்தா இப்ப கில்லர் கிட்ட பேசிட்டு இருக்கிறது கடைக்கார பொண்ணா இருக்கணும். இன்னுமாடா நீ உன் பொண்டாட்டிய தேடுற, அவதான் குழந்தைய உன்கிட்ட விட்டு ஓடி போயிடணும்னு அழகா பிளான் பண்ணி ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணி குழந்தைய
எப்படியோ உன்கிட்ட விட்டு ஓட்டா, அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்டியூட்டை இன்னும் தேடிட்டு இருக்க, ஊருக்கே தெரியா உன்னை ஏமாத்திட்டான்னு உனக்கு இன்னுமா தெரியல இப்படின்னு கடைக்கார பொண்ணு நெயில் பாலிஷ் போட்டு அவ கை விரல கில்லர் கண்ணு முன்னால நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்கா. இவனும் வேணாம் கையை கீழே இருக்கு, வேணாம் கையை கீழே இருக்குன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியும் அவ கேட்கல. இந்த மாதிரிதான் கில்லரோட பொண்டாட்டி கூட கையை நீட்டி நீட்டி பேசுவா போலங்க. சோ பொண்டாட்டி மேல இருக்க கோவத்துல கடைக்கார பொண்ணும் அதே மாதிரி பேசினதும் அப்படியே அந்த பொண்ணை ஹைஜாக் பண்ணி வேன்ல ஏத்தி கழுத்தை நெரிச்சு கொன்னுகிட்டு இருக்கான். இதே நேரம் அந்த வேன் வழியா வேற ஒரு பொண்ணு வந்து அதை பாத்துட்டா. எப்படியும் அது சீனியரை தேடி அன்னைக்கு நைட்டு சீனியரோட தங்கச்சி ரோட்ல தனியா நடந்து வந்தால, சோ அது சீனியரோட தங்கச்சியா தான் இருக்கணும். அந்த பொண்ணையும் புடிச்சு வேன்ல போட்டாங்க. இது முடிய 10 வருஷத்துக்கு முன்னால ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மாவை கழுத்தை நெரிச்சுக்கிட்டு அப்ப ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்களே நீ ஒரு ப்ராஸ்டியூட்னு, அது உண்மைதானாடி? புருஷன் போயிட்டான், நைட் டைம்ல உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு பேசிக்கிட்டே கில்லர் கழுத்தை நெறிகிறான். கடைசியா 2020 எப்படியும் அது 6வது விக்டிமா தான் இருக்கணும். அவ தானே ஜூனியருக்கு H.MI அது கீழே 111 ஏகப்பட்ட ஒன்ன போட்டு மெசேஜ் அனுப்புனா. போனை வாங்கி அந்த மெசேஜை பார்த்த கில்லர் எனக்கே வேலை காட்டுறியா அப்படின்னு போனை ஆஃப் பண்ணிட்டு பேனுக்குள்ளேயே வச்சு 6வது விக்டிமோட கழுத்தை நெரிச்சிருக்கான். ஆனாங்க இப்ப நம்ம காட்டின எந்த சீன்லயும் அங்க யார் யார் இருந்தாங்களோ அந்த பெண்களோட முகத்தை காட்டல. பிளாஷ்பேக்கை முடிச்சிட்டு இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு வந்ததும் நீ சொல்ற கதையை பார்த்தா ஒரு பொண்ணை பத்தி மட்டும் பேசுற மாதிரி தெரியலையே, இதுல நிறைய பொண்ணுங்க இன்க்ளூடு நினைக்கிறேன், எங்க அவங்க பேரெல்லாம் சொல்லு, அப்படியே கூடவே என்ன பண்ணணும் சொல்லு, ரிப்போர்ட் எழுத வசதியா இருக்குன்னு சீனியர் கேக்குறாரு. நல்லா வாத்து கொத்தின வாலிபால் மாதிரி இருக்கான்ல கில்லர், அப்படியே பிளேட்டை மாத்திட்டாங்க. ஹடஜி இப்ப நான் சொன்னதெல்லாம் சீரியஸா நினைச்சிட்டீங்களா? நான் என்னோட இமேஜினேஷனை சொன்னாங்க. எப்படியும் ஜெயில உட்காந்து யோசிக்க ஒரு கதை வேணும்ல, அதான் நானா ஒரு கதையை உருவாக்கி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரே போடா போட்டான். கில்லரால கொல்லப்பட்ட பொண்ணுங்களாம் என்ன பாவம் பண்ணாங்களோ, செத்ததுக்கு அப்புறமாச்சு அவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கட்டும் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்ல தெரியுது. இந்த ரூமுக்குள்ள ஜூனியர் பேசக்கூடாதுதான், ஆனா கில்லரை உசுப்பேத்தி உண்மையை வாங்கணும்னா அவன் பேசிதானே ஆக வேண்டியதா இருக்கு. வாயை திறந்துட்டான். சரிடா நீ சொல்ற கதையை பார்த்தா செத்த பொண்ணுங்களாம் ஏதோ ஒரு பாவம் பண்ணிருக்காங்க, அதனால நீ அவங்கள கொண்டு இருக்க. சார் திருத்தம், நான் எந்த கொலையும் பண்ணல, நான் என்னோட இமேஜினேஷனை மட்டும் தான் சொன்னேன். இன்னமும் கில்லர் அதுலயே நிக்கிறான். சரி அவங்க பாவம் பண்ணாங்கன்னு கொண்டு இருக்கனா, உன் பொண்ணு என்ன பாவம் பண்ணா நீ அவளை கொன்ன? எந்த பாவமும் பண்ணாம அவளை கொண்டு இருக்கனா, ஒரு வேலை அவ உனக்கு பிறந்த பொண்ணாவே இல்லாம இருப்பாளோ, அந்த கோவத்துலதான் அவளை கொண்டு இருக்கியோ இப்படின்னு ஜூனியர் கொளுத்தி போட அவன் ரூமே 2வது மாதிரி கத்துறான். யாரா நீ? இந்த ரூமுக்குள்ள நீ பேசக்கூடாது தானே, பேசினா இல்லீகல் தானே, நீ எப்படி பேசலாம்? அவ ஏன் பொண்ணுதான். AEIOUன்னு வவல் சவுண்ட்ல வரிசையா பேசிட்டு இருக்க. சிறப்பு, இத பத்தி பேசினா இவன் காண்டாவறான். அப்ப அதையே நம்ம ரூட்டா புடிச்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு சீனியர் பாயிண்ட புடிச்சிட்டாரு. செர்ரா உட்கார்றா, ஒழுங்கா உட்காரியா இல்ல உன் வரல நான் வெட்டவா? உட்காரு. அவன் பேசுனது தப்புதான், அதனால இது வரைக்கும் போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிருவோம், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா புதுசா ஆரம்பிப்போம். தம்பி ஜூனியர் நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருங்க, ஆரம்பிக்கலாமாடா? ஆமா 20 வருஷத்துக்கு முன்னால முதல் முறையா உன் மனைவியை நீ எங்க பார்த்த? அப்ப அவ பார்ல ப்ராஸ்டியூட்டா தானே ஒர்க் பண்ணா அப்படின்னு சீனியர் கில்லர் மனைவியோட பேரை சொன்னதுங்க. ஜூனியருக்கு அந்த பேரை எப்பவோ எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி ஒரு எண்ணம். அவன் அதை யோசிச்சுட்டு இருக்கானா. சீனியர் பேசிட்டு இருந்ததை நிறுத்தவே இல்ல. அவளை எப்ப கல்யாணம் பண்ண, அவ எப்ப பிரெக்னண்டா இருக்கான்னு உனக்கு தெரியும் இப்படின்னு அதை பத்தியே கேட்டா. ஏன்டா கேக்குறேன்னு கில்லருக்கு ஒரு சந்தேகம். இல்லடா எனக்கு பல வருஷமா ஒரு உறுத்தல், உன் பொண்ணு பார்க்க ஒன்ன மாதிரியே இல்லையே, அதான் அவ வேற யாருக்கும் பிறந்தாளான்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன் அப்படின்னு சீனியர் கில்லரை முழுசா விரியாக்குனதும் மறுபடியும் விட்ட பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்குது. அதாங்க வீட்டுக்கு வந்த கடைக்கார பொண்ணு நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாதுன்னு கில்லர் கிட்ட சொல்லிட்டு இருந்தால, அது அதோட முடியல. யோ நீ வெளி ஆளுங்கள்ட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணி அவங்கள்ட்ட ஆக்டிங் பண்ற வரைக்கும் போதும், அந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட காட்டாத. உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கியா? நீ இப்படி இருக்க போய் தான் என் அம்மாவுக்கு உன்னை பிடிக்காம உன்னை விட்டு ஓட்டாங்க போல. எனக்கும் உன்னை விட்டு போகணும்னு தான் தோணுது, ஆனா முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் கூட எனக்கு உனக்கு ஒத்து போலியே. நான் உன் பொண்ணு தானா, நீ ஏன் தகப்பன் தானா? இருறா ஒரு DNA டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம்டா, அப்பதான் உண்மை தெரியும்னு அவ கில்லரை உசி போட்டு கையில ஒரு கூட ஒண்ணு வச்சிருந்திருப்பா. ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃபை இவளை கிஃப்டா கொடுத்தால, அந்த ஹேண்ட் கர்ச்சீஃப் கூட கூடையில தான் சுத்தி இருக்கும். கூடைய வெளியே வச்சுட்டு பாத்ரூமுக்குள்ள போறா. அவளை முச்சு விட நினைச்ச கில்லர் கூடையில கட்டி இருந்த துணியவே கழுத்தை நெரிக்க உள்ள எடுத்துட்டு போக இதோட பிரசன்ட்டுக்கு வந்தா. சொல்றா சொங்கி, உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், நீ மொழிகிற திட்டு மொழியை பார்த்தா அவன் பொண்ணு இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும் போலியே இப்படின்னு சீனியர் இதையே ரிப்பீட் மோல்ல சொல்லிட்டு இருந்ததும் கில்லர் பஸ்ட் ஆயிட்டான். டேய் அதை பத்தி பேசாதரான்ற, திரும்ப திரும்ப அதை பத்தியேவா பேசுற அப்படின்னு எகிரி சீனியரோட கழுத்தை ஒரே கவ்வா கவ்வ. டக்குன்னு ஜூனியர் கில்லர் இழுத்து போட்டு 4 கொடுத்துட்டான். இடமே கலவரமாகி அந்த விசாரணை அதோட முடியுது. இன்னமும் ஜூனியருக்குள்ளங்க கில்லர் மனைவியோட பேர் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு. அந்த யோசனையோட வெளியே வந்தவன், சீஃப் எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும், நான் வெக்கேஷனுக்காக போறேன், போயிட்டு வரேன்னு பெர்மிஷன் வாங்கிட்டு ஜூனியர் போறானா. அப்படியே அந்த பக்கம் பொலிட்டிஷியனை பார்க்க வந்த CEO, ஏமா நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, அதை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்காம ஆபீஸ்ல உட்காந்து எந்த புள்ளமா புடிங்கிட்டு இருக்க? கில்லரை புடிச்சிட்டாங்க தெரியும்ல, நியாயமா பார்த்தா இந்த கிரெடிட் எல்லாம் பையனுக்கு தானே வந்து சேரணும்.
அப்படின்னு சிஇஓ புதுசா உன்னை கிளப்புறான். அவன் என்ன சொல்றான்னு பொலிட்டிஷியனுக்கே புரியல. என் பையனுக்கு ஏன்டா கிரெடிட் வரணும்? அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, ஆமா ரெஸ்டாரண்ட் பொண்ணு ஒரு இடத்துல தனியா இருக்கிறப்போ இவன் தானே போலீஸ் ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தனா. கேட்டா போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு போனது உன் பையன் இல்லைன்னு சொல்லுவ. அது உனக்கு எனக்கு தானே தெரியும், வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுமா? நம்ம தாமா நமக்கு தேவையான மாதிரி கதையை மாத்திக்கணும். இப்படி யோசிச்சு பாரு, உன் பையன் தான் போலீஸ் எல்லாம் திரட்டி கொண்டு போய் கில்லரால கொல்லப்பட இருந்த ரெஸ்டாரண்ட் பொண்ணை காப்பாத்துனான்னு நியூஸ் வந்தா உன் பையனுக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. என்ன இதுல ஒரு சின்ன சிக்கல். இதே மாதிரி தான் பையனுக்கும் ப்ரமோஷன் வாங்கி கொடுக்கணும்னு டிசி நினைக்கிறான். இந்த கேஸ் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஏகப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அடிச்சிட்டு இருக்கானுங்க. மெயின் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கேஸை மாத்தி விட்டோன்னு வையன், சீரியல் கொலை இந்த ஊர்ல நடக்குது, இந்த ஊர் ஸ்டேஷனே அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்ற வரைக்கும் தானே மேட்ரு இந்த ஊருக்குள்ளேயே இருக்கும். நம்மளாலையும் இங்க ரீடெவலப்மெண்ட் பிளான பண்ண முடியாது. அதுவே மெயின் டிபார்ட்மெண்ட் கேஸ் போய் பொதுவான கேஸா மாறிட்டா இந்த ஊர் மேல மட்டும் தனியா மார்க் ஆகாது, நம்ம பிளானும் சீக்கிரம் முடிஞ்சிடும். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பையனுக்கு ப்ரமோஷன் வேணும்னா அது உன் கையில தான் இருக்குன்னு நல்லா ஜாண்டிஸ் வந்த ஜண்டா பொம்மை மாதிரி இருந்துகிட்டு பொலிட்டீஷியன் மண்டையில பாய்சனை விதைச்சிட்டான். பொலிட்டீஷியனை பொறுத்த வரைக்கும் பிளான் நல்லா தானே இருக்கு. பையனுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்னு நினைச்சு அந்த அம்மாவும் இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் இதெல்லாம் சொன்னா அவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன், முடியவே முடியாதுன்றான். ஏன்டா இப்படி அப்ராணியா இருக்க? உனக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட் எல்லாம் சீனியர் எடுத்துக்கிட்டா அது உனக்கு ஓகேவா? அவன் மேல உனக்கு என்ன அப்படி பாசம்? என்ன பண்ணிட்டான் உனக்கு அப்படி அப்படின்னு பொலிட்டீஷியன் கேக்குது. அம்மா எனக்கு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான்மா, நீ ஏமா அவனை முடிச்சு விடுறதுலயே குறியா இருக்க? ஏமா உன்னை பார்த்தாலே எனக்கு பிபி ஆகுதுமா, ஃபர்ஸ்ட் நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லேடி காப் இன்ஸ்பெக்டர் கால் பண்றா. என்னதான் சிஇஓ பொலிட்டிஷியன் கிட்ட ரெஸ்டாரண்ட் பண்ண அவன் பையன் தான் காப்பாத்தனா, அதுக்கு அவன் அது பண்ணா இது பண்ணான்னு நடக்காததெல்லாம் பெருசா பில்டப் பண்ணி சொல்லியிருந்தாலும் அது ஒரு விதத்துல உண்மைதானே. அந்த டைம் பயந்து போயிருந்த ரெஸ்டாரண்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் தானே போய் காப்பாத்தனா. அதுக்கு நன்றி சொல்லதான் லேடி காப் கால் பண்றா. எனக்கு நன்றி சொல்றது இருக்கட்டும், எங்க சீனியரை பார்க்கவே முடியல, எங்க போனா அவன் இன்ஸ்பெக்டர் கேட்க போய் தான் நமக்கே தெரியுது ஆளை காணோமா. ஜூனியர் என்னடானா வெக்கேஷன் போறேன்னு கிளம்பிட்டான், சீனியரையும் காணோம், எங்கேயோ ஏதோ இடிக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ஜூனியரை காட்டினா ஜூனியர் இந்த ஊரை விட்டு பூசான்ல இருக்க ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸுக்கு போய் யாரை பத்தியோ விசாரிச்சிருக்கான். அதை நடத்திட்டு இருக்க லேடி ஜூனியர் காது மேலே 2 குட்டு வெளியே துரத்தி விடுது. வெளியே வந்தா அங்க ஜூனியரை ஃபாலோ பண்ணி சீனியரும் வந்துட்டாருங்க. நீ நாயா காலில் கட்டின கருப்பு கயிறு மாதிரி எங்க போனாலும் கூடயே வர, என் போனை ட்ராக் பண்ணி என் லொகேஷனை பார்த்துட்டு இங்க வந்திருக்க, இதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு ஜூனியர் பாயிரான். அதான் வந்துட்டான்ல, வா உட்காந்து பேசுவோம். சரி சொல்லு, என்ன இந்த பக்கம் சீக்கிரம் கேஸை சால்வ் பண்ணி என்ன அரெஸ்ட் பண்ணணும்ன்றதுல உனக்கு அவ்வளோ ஆர்வம் இல்ல அப்படின்னு சீனியர் சம்பந்தமே இல்லாம அவர் அரெஸ்ட் பண்றத பத்தி சொன்னதும் நமக்கு புரியல தானே அவங்க என்ன சொல்றாங்கன்னு. அதுக்கான ஒரு குட்டி பிளாஷ்பேக்குங்க. சீனியரும் ஜூனியரும் சேர்ந்து கில்லரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னால சீனியர் வீட்டுல 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்கல்ல, கில்லரால இனிமேல் ஒரு கொலை கூட நடக்க விட மாட்டேன்னு சீனியர் சொன்னார் இல்லையா. அதுக்கப்புறமும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம நேரா கில்லர் வீட்டுக்கு போறோம், நீ தான் அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சீனியர் சொல்லியிருக்காரு. ஏன் நான் ஏன் அவனை அரெஸ்ட் பண்ணணும்? இவ்வளவு பெரிய ஷோவை கிரியேட் பண்ணதே நீங்க தானே. சீனியர் அவன் வீட்டுல வெட்டி வச்சிருந்த விரல வெளியே எடுத்துட்டு வந்து கடவாசல்ல வச்சதே நீங்க தான், நீங்க அரெஸ்ட் பண்ணலாமே. அட இதை சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, கில்லர் இந்த கொலையே பண்ணியிருந்தாலும் அந்த கொலையை நீங்க வேற மாதிரி டீல் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு முதல்ல நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுமே. இருங்க அதை பண்றேன்னு ஜூனியர் ஒரு புது ட்ராக போட, தாராளமா நீ என்ன அரெஸ்ட் பண்ணுப்பா, நீ என்ன அரெஸ்ட் பண்றது, நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன். ஆனா அதுக்கு முன்னால 20 வருஷமான என் தங்கச்சியை தேடிட்டு இருக்கேன்பா, அவளுக்கு என்ன ஆச்சு, அவ எங்க இருக்கான்னு தெரியற வரைக்கும் நிச்சயமா என்னால அரெஸ்ட் ஆக முடியாது. அது வரைக்கும் எனக்கு டைம் கொடு, கேஸ் சால்வ் ஆகி என் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரிஞ்சதும் நானே உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு சீனியர் வாக்கு கொடுத்துருக்காருங்க. அதை நமக்கு தெரியப்படுத்திட்டு பிரசன்ட்டுக்கு வந்ததும் நான் சொன்ன மாதிரி நடந்துப்போம்பா, கண்டிப்பா கேஸ் முடிஞ்சுட்டா சரண்டர் ஆயிடுறேன். பட் நீ ஏன் இங்க வந்த? இதுல ஒரு ட்விஸ்டும் இருக்குங்க. கில்லர் அவன் பொண்ணை கொல்றதுக்கு முதல் நாள் அவனுமே இங்க வந்திருக்கான். அவன் போன் லொகேஷன்லாம் பார்த்து சீனியர் இதை தெரிஞ்சுக்கிட்டாரு. சேம் லொகேஷனுக்கு நீ வந்திருக்கான்னா காரணம் இருக்கும். என்ன காரணம், யார் செய்த தாமதம்? அதை சீனியர் கேட்டதும் ஜூனியர் ஒவ்வொன்னையா புட்டு புட்டு வைக்கிறான். நமக்கும் ரொம்ப கிளியர் கட்டா இதுக்கு முன்னால தெரியாத விஷயங்கள்லாம் தெரியுது. ஜூனியர் 6வது விக்டிமுக்கு ஒரு வேலையை கொடுத்து அனுப்புனான்ல, வேலை கொடுக்கறதுக்கு முன்னால சீனியரோட போட்டோவெல்லாம் காட்டி இந்த ஆளுங்க வந்தானா, இவனை நீ பாத்தியான்னு கூட கேட்டான்ல. 6வது விக்டிம் இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே இல்லைன்னு சீனியர் போட்டோவை பார்த்து சொல்லிட்டா. பட் ஜூனியர் எதுக்காக 6வது விக்டிமை கூப்பிட்டு இதெல்லாம் கேட்டானா, கேப்ல கில்லர் 3வது விக்டிம் 4வது விக்டிம் 5வது விக்டிம்னு 3 ப்ராஸ்டியூட் பொண்ணுங்களை கொன்னுட்டான். எல்லாருமே மசாஜ் பார்லர்ல ஒர்க் பண்றவங்க. இவங்க எல்லாரையும் காமனா பார்த்த ஒரு ஆள் தானே இந்த கொலையை பண்ணிருக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னால வேற இதே பேட்டர்ன்ல நடந்த கொலையில சீனியர் சஸ்பெக்டா. அதனாலதான் பார்லர்ல வேலை செய்யற 6வது விக்டிமை கூப்பிட்டு அந்த 3 பொண்ணுங்கள்ட்ட யார் வந்து பேசினா, இவனானு சீனியர் போட்டோவை காட்டி கேட்டிருக்காரு. அவ இல்லன்னதும் சரி, ஒருவேளை இந்த 3 பொண்ணுங்கள்ட்டையும் பேசினா இருந்தால் மசாஜ் பார்லர் வந்தானா
சொன்னானா, இந்த போனை புடி, எனக்கு ஒண்ணுன்ற மெசேஜ் அனுப்பு அப்படின்னு போனை கொடுத்து அவளும் கில்லரை பார்த்ததும் H.MIன்ற வார்த்தையையும் கீழே ஏகப்பட்ட ஒன்னையும் அமைச்சிருக்கா. ஓகே, 3 விக்டிம்ஸ்டையும் காமனா பேசின சந்தேகப்படுற ஆள 6வது விக்டிம் பார்த்துட்டா. அதுக்காக ஒன்னு அமிச்சானு வச்சுக்கலாம். அதுக்கு மேல H.MIன்னு அமைச்சிருக்கால, அதுக்கான அர்த்தம் என்ன? அதை சொல்லணும்னா 6 வருஷத்துக்கு முன்னாலங்க 3, 4, 5, 6 இந்த 4 விக்டிம்ஸும் இவங்க 4 பேருமே வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இல்லீகலா தங்கி இருக்க இமிகிரன்ஸ் தான். ப்ராஸ்டியூட் வேலை பார்த்திருக்காங்கன்னு சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. இவங்க கூடவே மாட்டின இன்னொரு லேடி, அவங்க பேரு ஹியூமி. அவங்க தான் கில்லரோட பொண்டாட்டியும் கூட. ப்ராஸ்டியூட் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹியூமின்றவங்க முழு பேரை ஹியூ மீ இப்படின்னு பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க. சோ 6வது விக்டிம் H.MIன்னு அமைச்சிருக்கான்னா இவளுக்கு தெரிஞ்ச கில்லர் பொண்டாட்டியோட பேரை தான் ஹியூ மீ H.MIன்னு அமைச்சிருக்கா. அதாவது இவளை தேடி தான் கில்லர் வந்திருக்கான்னு 6வது விக்டிம் சூசகமா சொல்லியிருக்கா. இன்னமும் கில்லர் பொண்டாட்டி எங்கன்னு தெரியல. அவங்கள கண்டுபிடிக்க ஜூனியர் வந்திருக்கானா, பின்னாலேயே சீனியரும் வந்துட்டாரு. அடுத்து இவங்க 2 பேருமா சேர்ந்து ஒரு ப்ராஸ்டியூட் ஹவுஸுக்கு போய் அங்க கில்லரோட போட்டோவை காட்டி இவன் இங்க வந்தானான்னு கேட்டா 100 பேர் இங்க வராங்க போறாங்க. ஒருத்தன் மூஞ்சி மட்டும் எப்படிங்க ஞாபகம் இருக்கும் தெரியலன்ட்டாங்க. பட் கில்லர் எப்பவுமே அவனோட பர்ஸ்ல அவன் பொண்டாட்டியோட போட்டோ வச்சிருப்பான். எப்படியும் இப்ப கில்லரோட பர்ஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கும். சீனியர் ஸ்டேஷனை கால் பண்ணி அந்த போட்டோ அனுப்ப சொல்லி அதை உங்கள்ட்ட காட்டி கேட்டதும், அட இது நம்ம சரியில்ல, ஆமாங்க அவன் இங்கதான் ஒர்க் பண்ணா கொஞ்ச நாள், நான் கூட கேள்விப்பட்டேன் இவளை தேடி அவனும் ஒருத்தன் வந்தான்னு, அவன் போட்டோவை தான் நீங்க காட்டுறீங்களோ, நடக்கூடாதுன்னு வந்துடுச்சுங்க. கில்லர் பொண்டாட்டி இப்ப உயிரோடையே இல்ல. 1 வருஷத்துக்கு முன்னாலேயே அவ கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதா ஒரு பகீர் தகவலை சொல்றாங்க. எப்படியோ நம்ம ஆளுங்களுக்கு தேவையானது கட்சிருச்சுல்ல. கடந்த 20 வருஷமா கில்லர் காணா போனா அவன் பொண்டாட்டியை தேடிட்டு இருந்திருக்கான். அதுக்காக தான் 3வது விக்டிம், 4வது விக்டிம், 5வது விக்டிம், 6வது விக்டிம் இவங்கள்ட்ட எல்லாம் பொண்டாட்டியை பத்தி விசாரிச்சும் இருக்கான். எங்க இவங்களை உயிரோட விட்டு இவங்க பொண்டாட்டிக்கிட்டே போயிட்டு ஒருத்தவன் தேடி வந்தான்ற உண்மையை சொல்லி அவ உசாராயிட்டானா அது தெரியக்கூடாதுன்னு தாங்க 4 பேரையும் கொண்டு இருக்கான். மேட்ரு தெரிஞ்ச கையோட ஸ்டேஷன்ல இருக்க கில்லரை மீட் பண்ண சீனியரும் ஜூனியரும், இங்க பாடுறா அட்டை பாக்ஸ்ல பேக் பண்ண அயன் பாக்ஸ், நாங்க உன்னை விசாரிக்கலாம் வரல, 1-2 கேள்வி இருக்கு, அதை கேட்டு போலாம் தான் வந்தோம், நீ ஏன் உன் பொண்ணை கொன்ன? அதை சீனியர் கேட்க, மீண்டும் மீண்டுமா நான் தான் என் பொண்ணை கொல்லன்ட்டனே, அப்புறம் என்னங்கன்னு கில்லர் அதுலயே நின்னா, நான் அப்படி கேட்கலடா, ஏன் கரெக்டா குறிப்பா அக்டோபர் 23ஆம் தேதி கொன்ன? நீ காரணம் சொல்ல மாட்டேன், நாங்க சொல்லட்டுமா? அக்டோபர் 22 நீ பூசான்ல இருக்க இந்த ப்ராஸ்டியூட் ஹவுஸுக்கு 20 வருஷத்துக்கு முன்னால ஓடி போன உன் பொண்டாட்டியை தேடி போயிருக்க. அன்னைக்கு தான் உன் பொண்டாட்டி 1 வருஷத்துக்கு முன்னால கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான்னு உனக்கு தெரிய வந்திருக்கு. 20 வருஷமா அவளை கொல்லணும்னு உனக்கு கோவம். அந்த கோவத்தினாலதான் நிறைய பேரை கொன்னே இருக்க. ஆனா நீ யாரை கொல்லணும்னு நினைச்சியோ அவளே ஆக்சிடென்ட்ல போயிட்டான்னதும் உன்னால வெறிய அடைக்க முடியல. வீட்டுக்கு வந்திருக்க. உன் பொண்ணு வேற பார்க்க ஒன்ன மாதிரி இல்லையா? முழுக்க முழுக்க உன் பொண்டாட்டி மாதிரி இருக்காளா? சரி, பொண்டாட்டியை தான் கொல்ல முடியல, அட்லீஸ்ட் பொண்டாட்டி மாதிரி இருக்க பொண்ணை கொன்னாவாச்சு ஆசையை தீர்த்துக்கலான்னு சொல்லிதானே உன் பொண்ணை நீ கொன்ன. பட் மாப்ள, இதுல உனக்கு தெரியாத விஷயம் என்ன தெரியுமா? நாங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு உண்மையாவே உனக்கு பிறந்த பொண்ணு இல்ல. நாங்க அவளுக்கும் உனக்கும் DNA டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டோம். நீ ஏன் ரிசல்ட்ட பாரு, 99.9% நீ அவ அப்பால இருந்தா ரிசல்ட் வந்திருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு ராஜா. யார கொல்லணும்னு இத்தனை வருஷமா வெறியில இருந்தியோ அவ செத்துட்டான்னு தானே நினைச்சிட்டு இருக்க உன் பொண்டாட்டி. அவ இன்னும் சாகல ராஜா, உயிரோட தான் இருக்கா. நீ அவளை தேடுறன்ற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதும் எங்க உனக்கு உண்மை தெரிஞ்சிட போதேன்னு அவ கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டதா உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கா. இங்கே பார், அவ உயிரோட இருக்கான்றதுக்கான டாக்குமெண்ட் கூட உன் கண்ணு முன்னாலேயே இருக்கு அப்படின்னு அதை காட்டிட்டு ஜூனியர் வெளியே போயிட்டான். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது எல்லாமே இவங்க கும்பலா சேர்ந்து போடுற பிளானு. இப்படியாவது உசுப்பேத்தி அவன் வாயில இருந்து உண்மையை வர வைக்கலான்னு. ஜூனியர் போனதுக்கு அப்புறம் சீனியரும் பின்னாலே கிளம்புனா, சீனியர் நீ என் ஃப்ரெண்டு தானே, ஒரு நிமிஷம் நில்றா, நான் சொல்றதை கேள்றா, நான் உன் தங்கச்சியை கொலை பண்ணலடா. சரி கிட்ட வாயேன், உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு நான் சொல்றேன். ரொம்ப வருஷமா நீ அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க. உன் தங்கச்சியை புதைச்சிருக்க இடத்த நான் சொல்றேன் அப்படின்னு சீனியரை கிட்ட கூப்பிட்டு, நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன், ஆனா என் பொண்டாட்டி உயிரோட இருக்கான்னு சொன்னல, அவளை மட்டும் என் கண்ணு முன்னால கூட்டிட்டு வரியா? நான் உண்மையா சொல்றேன்னு ஒரு டீல் பேசுறான். ஹாட பிஞ்சு போன பிள்ளக்கா, ஒரு போலீஸ் நீ என்ன மாதிரி டீல் பேசுற பாரு, எப்படா இந்த மாதிரி நீ கேட்கலான்னு சீனியர் கேட்டா, அப்சர்வேஷன் ரூம்ல இருந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்கல்ல, அவங்க காதுல விழாத மாதிரி சீனியர் காது கிட்ட போன கில்லர், எப்பயில இருந்து பாணி போலீஸ், நான் வீட்டுல வெட்டி வச்சிருந்த என் பொண்ணோட விரல நீ தான் எடுத்துட்டு வந்து என் கடவாசல்ல வச்சன்னு எனக்கு தெரியும். என் பொண்ணு செல்ல இருந்து நீ தான் எனக்கு மெசேஜ் அனுப்புனன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒரு போலீஸ் பாக்குற வேலையா? இவ்வளவு பண்ண ஒன்னால என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர முடியாது. உனக்கு உன் தங்கச்சி எங்க இருக்கான்னு தெரியணும்னா இதான் ஒரே வழி, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சீனியர் தங்கச்சி எங்க இருக்கான்றத மட்டும் தவிர்த்துங்க. கில்லர் மீதி விஷயத்த சொல்லியிருக்கான். அடுத்து அவன் எங்கெல்லாம் சொன்னானோ அங்கெல்லாம் குழி நோண்டுறாங்க. அப்படி ரெஸ்டாரண்ட் பொண்ணோட கடைக்கு பின்னால குழி நோண்டுறப்போ கில்லருக்கு எவ்வளவு திமிரு பாருங்க. ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மாவை கொன்னு அவ இடத்துலயே அவங்க பாடியை புதைச்சு வச்சிருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னால புதைச்ச பாடி இல்ல, எலும்பு கூட இருக்கு. கண்டிப்பா அது அம்மாவா
இருக்காதுன்னு ரெஸ்டாரண்ட் பொண்ணு நினைச்சாலும் எலும்பு கூடுக்கு பக்கத்துலயே அவங்க யூஸ் பண்ண ஹேர் பின் இருக்கு. டெஃபினட்டா அது ரெஸ்டாரண்ட் பொண்ணோட அம்மா தான். அம்மாவை நினைச்சு ஓன்னு அழுவுறா. இது இல்லாம இன்னும் சில பாடிஸும் கிடைச்சிருக்கு. அவங்க பல்ல வச்சு செக் பண்ணா எல்லாருமே 30ல இருந்து 40 வயசு மதிக்கத்தக்கவங்க. சீனியர் தங்கச்சி காணா போறப்போ அவளுக்கு வயசு 20 இல்லையா? அந்த வயசுல எந்த பாடிஸுமே கிடைக்கலங்க. ஒருவேளை நம்ம வீட்லயே நம்ம தங்கச்சியை குழி தோண்டி புதைச்சிருப்பானோ அப்படின்னு சீனியர் அவர் வீடு மொத்தமும் வாரி வழிச்சு போட்டு வச்சிருக்காரு. அங்க போன ஜூனியர், எங்க என்னானாலும் பரவாயில்லங்க, வாங்க ஸ்டேஷன் போவோம், கில்லரை அடிச்சு பல்ல பேத்தாவாச்சு உங்க தங்கச்சி எங்க இருக்குன்ற உண்மையை கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஜூனியர் மும்பரமா இருக்கான். ஹார்டு நனையுதுன்னு ஓனா ஏன்பா கவலைப்படுது? உனக்கு சீக்கிரம் கேஸ முடிச்சு என்ன அரெஸ்ட் பண்ணல அத சொல்லி சீனியர் ஃபீலிங்ஸ் போட்டுட்டு இருந்தா ஒரே நேரத்துல சீனியருக்கு லேடி காப் கிட்ட இருந்தும் ஜூனியருக்கு ப்ராசிக்யூட்டர் கிட்ட இருந்தும் கால் வர 2 பேரும் என்ன சொன்னாங்களோ 2 பேர் மூஞ்சிலையும் அவ்வளோ கொடூரமான ஷாக்குக்கான காரணத்தை ஸ்டேஷன்ல காட்டினா செல்லுல வச்சிருந்த கில்லருங்க. அவன் ரத்தத்தாலேயே செவுரு முழுக்க சீனியர் நான் உன் தங்கச்சியை கொலை பண்ணலடா அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேயே தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துட்டான். தூக்கல தொங்கிட்டு இருக்க அவன் காலை மட்டும் காட்டி அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. நாங்க போற போக்குல சூன் சொல்லிட்டு போற மாதிரி எல்லாரையும் கொண்டன்னு கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டு உண்மையை சொன்னவன் சீனியர் தங்கச்சியை மட்டும் கொல்லலன்னு சாகறதுக்கு முன்னால கூட ரத்தத்தாலே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். உண்மையாதான் இருக்குமோ? அப்படி இருந்தா அந்த கொலைக்கான காரணம் என்ன? யார் அந்த கொலையை பண்ணிருப்பா? காட்டாமல போயிட போறாங்க, காட்டுவானுங்கல்ல. சீக்கிரமா பாத்துருவோம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.